வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 4வது வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமைக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கான பிரசாதம் அம்பாளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாதாம் கேசரி அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த இதை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருமலை திருப்பதியில் பண்ணுற பிரசாதம் அது. அதை வந்து அம்பாளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக, அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை. ஸோ அந்த பாதாம் வந்து நீங்கள் ஒரு 10-15 பாதாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா போதும். அதை நீங்கள் வெந்நீரில் ஊற வச்சுட்டு தோலை உரித்து நல்லா வழுமுனா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்கோ. அதை வந்து இந்த ரவை கேசரியில் போட்டு கலந்து பண்ண வேண்டியது தான். இதில் ஒன்றும் பெரிய இதில் நான் குங்குமப்பூ யூஸ் பண்ணுறேன். குங்குமப்பூ முடியாதவா நீங்கள் கேசரி பவுடர் கலரே அதில் யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. அதனால் ஸோ உங்களுடைய சௌகரிய பிரகாரம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாதாம் இருக்கல, எங்கள்கிட்ட பாதாம் பவுடர் இருக்குது அப்படின்பா சில பேர். பாதாம் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ ரவை எடுத்துக்கிறீங்களோ அதில் 1/4 பாகம் கிட்டக்க பாதாம் பவுடரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் கிடைக்காதவா பாதாம் பவுடர் வச்சு யூஸ் பண்ணுங்க. பாதாமே கிடைச்சவா ஒரு 15 பாதாம் இருந்ததுன்னா போதும். அதை நல்லா வெண்ணெய் மாதிரி ஒரு கொதிக்கிற வெந்நீரில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கெலாம் உரிச்சிடுங்கோ. அதுக்கப்புறம் திருப்பி அந்த தண்ணியிலே போட்டு வைங்கோ. ஒரு அரை மணி கழித்து அதை மிக்சியில் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சேன்னா வழுமுனாக வந்துடும். அதை நீங்கள் போட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் பவுடரை போட்டு தான் பண்ண போகிறேன். அதனால தான் நான் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாலு ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு. ஸோ ஒரு வாட்டி தை மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வரும், ஒரு வாட்டி 4 வெள்ளிக்கிழமை தான் வரும். இந்த வாட்டி 4 வெள்ளிக்கிழமை தான் இருக்குது. ஸோ முந்திரி பருப்பு வறுத்துனுட்டோம். 1 கப் ரவை, இந்த கப்லேயே 1/4 கப் கிட்டக்க பாதாம் பொடி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 1/4 கப் இருக்கும். இது ஒரே ஒரு கரண்டி பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இருக்கிறவா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரெகுலரான கலர் கேசரி கலரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரவை என்னென்னா மெதுவாக நிதானமான தீ வச்சுன்னு நல்லா வறுத்துருங்கோ. வாசனை வர வறுத்த ரவையாகவே இருந்தாலும் ஒரு தடவை வறுத்தேல்னா தான் கேசரி நல்லாயிருக்கும். ஸோ இதில் 3 கப் தண்ணி விட்டுறேன். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்தேல்னா கண்டிப்பாக கட்டி தட்டாது. அடுப்பு பெருசாகவே இருந்ததுன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதாவது இது வந்து நான் ஒரு புரட்டாசி சனிக்கிழமை தளிகையில் வந்து உங்களுக்கு இந்த பாதாம் கேசரியை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெருமாளுக்கு அங்கே திருப்பதியில் நடக்கக்கூடிய ஒரு இதுன்னு அது அப்படின்னு எல்லா சுவாமிக்குமே இது உண்டு. அம்பாளுக்கும் இது பண்ணினோன்னா ரொம்ப வந்து அவளுக்கு ரொம்ப பிரீதியான ஒரு இதுவாக இருக்கும். என்னென்னா வெந்துடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த பாதாம் பொடியை இதில் போடுறேன். அந்த நான் எங்கே பொடி போட்டேனோ அந்த இடத்துல நீங்கள் அரைச்ச விழுத விட்டுருங்க. 1 கப் சர்க்கரை,
1.25 கப் கிட்ட நான் போடுறேன். நல்லா 1.5 கப் வேணுங்கிறவா எடுத்துக்கோங்க, இல்லை 1:2 வேணுங்கிறவா நான் 2 கப்பே வேணாலும் போட்டு பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த குங்குமப்பூ பாலையும் இதில் ஆட் பண்ணலாம். நாலு ஸ்பூன் கிட்ட நம்ம நெய் விட்டுருக்கோம். முன்னாடி ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கோம், இப்போ ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கோம். கலரிட்டு தேவைப்பட்டால் விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே பாதாம் அல்வா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? பாதாம் கேசரியானா இது. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்த முந்திரி பருப்பு, அது மாதிரி இன்னொரு 2 ஸ்பூன் விடுறேன். ஸோ ஜோரான பாதாம் கேசரி அம்பாள் நைவேத்தியத்துக்கு தயாராகிடுது. இதுவும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஒன்றும் இது இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஒரு 50 கிராமுக்கும் கம்மியாக கூட 50 கிராம் கிட்டே நீங்கள் பாதாம் வாங்கிட்டேன்னா கூட போகும். ரொம்ப அப்படி எங்களுக்கு அதெல்லாம் வாங்கவே முடியலன்னா ஜஸ்ட் கேசரி பண்ணிவிட்டு அதில் பாதாம் எசன்ஸ் விட்டு வேணால் வச்சுருவோம். அந்த பாதாம் வாசனையோடு அது இருக்கும். ஆனால் அது ஒரு 10-15 பாதாம் அரைச்சி போட்டேன்னா அதுக்கு உண்டான சத்து அத்தனையும் நிச்சயமாக இருக்கும். ஜோராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் வர வெள்ளிக்கிழமைக்கு இது அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் ஆற்றுல இருக்கிறவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.